அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலுமே இரண்டுமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைதான். அது என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வசெயல் மீது வன்கொடுமை புகார் அளித்தார் கல்லூரி மாணவி. அவரது வீட்டிற்கு டிஎஸ்பி ஜாபர் சித்திக் தலைமையிலான போலீசார் மே 19ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சென்றிருக்கின்றனர். அதன் பின்னர் அவரிடம் 3½ மணி நேரம் விசாரணையும் நடத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட தன்னையே போலீசார் குற்றவாளி போல நடத்துகின்றனர் என்றும் அந்த மாணவி வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். அதனால்தான் இந்த விவகாரத்தில் மேலும் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்து 2 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. இதுவரை காவல் நிலையத்திலிருந்து சிஎஸ்ஆர் நகலோ அல்லது தெய்வசெயல் மீதான எஃப்ஐஆரை மாற்றி போட்டதற்கான நகலோ என்னிடம் தரவில்லை. அதாவது மே 19ஆம் தேதி அன்று இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி காலை 11:30 மணிக்கு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்போது உன்கிட்டை ஸ்டேட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்றும், பின்னர் மாலை 4 மணிக்கு என்னுடன் வீட்டிற்கு வந்த போலீசார் இரவு 7:30 மணி வரை ஸ்டேட்மெண்ட் எடுத்தார்கள். பாதிக்கப்பட்ட என்னுடைய தரப்பில் இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவும் செய்யப்படவில்லை. ஸ்டேட்மெண்ட் குறித்து வெளியே சொல்லக்கூடாது என்றும் என்னிடம் எழுதியும் வாங்கிக் கொண்டார்கள். அது எனக்கு உடன்பாடு இல்லை. அன்றோடு டிஎஸ்பி ஜாபர் சித்திக் 5:30 மணிக்கு என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். 20 பெண்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாயே, அந்த பெண்கள் யார் என்று என்னிடமே கேள்வி கேட்டிருக்கின்றனர். எந்த பெண்கள் என்று நானா பிடித்து கொடுக்க முடியும்? குற்றவாளியின் தொலைபேசி நம்பரை ஆய்வு செய்யுங்கள். அப்போது பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 20 பெண்களா, இல்லை அதற்கு மேற்பட்ட பெண்களா என்பது தெரியவரும் என்று டிஎஸ்பியின் கேள்விக்கு பதில் சொன்னேன். அதுவும் இல்லாமல் போலீசாரிடம் நான் கொடுத்த எல்லா ஆதாரங்களுமே திமுக ஐடி விங் நிர்வாகிகளான ராகுல் என்பவரிடம் எப்படி சென்றது? அந்த நபர் என்னை பற்றி சமூக வலைதளங்களில் தவறான தகவலையும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண் தைரியமாக வெளியில் வந்து புகார் தருவதை அரிது. அப்படி இருக்கும்போது எனக்கு முதலில் இருந்த தைரியம் தற்பொழுது சுத்தமாகவே கிடையாது. இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த தவறு செய்த தெய்வசெயல் சந்தோஷமாக வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறார். ஏதோ நான் குற்றவாளி மாதிரி போலீசார் என்னிடம் நடந்து கொள்கிறார்கள். பெண்களுக்கு நீதி சொல்வதற்கு யாரும் கிடையாதா? தற்கொலை செய்து கொள்வேனோ என்று பயமாக இருக்கிறது. பொதுமக்கள் தான் நீதி வாங்கி தர வேண்டும் என்றார் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி. அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் தான் பொள்ளாச்சியில் அரங்கேறி இருந்தது. அதற்கான தீர்ப்பு தான் சமீபத்தில் வெளிவந்திருக்கிறது. இதை திமுக அரசு தான் வாங்கி கொடுத்தது என்றும் முதல்வர் ஸ்டாலின் மார்தட்டி கொள்கிறார். இப்போது அதே போல அவருடைய ஆட்சியில் ராணிப்பேட்டையில் அரங்கேறி இருக்கிறது. அதை தைரியமாக சொன்ன மாணவிக்கு ஸ்டாலின் ஆட்சியில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.